வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி குரு பெயர்ச்சி டக் 2 மினிட் வீடியோ எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். சொல்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். குரு பெயர்ச்சி மட்டும் நடக்கல, சனி பெயர்ச்சியும் சேர்ந்து நடக்குது, ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. அந்த ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எப்படி இருந்தாலும் குரு பெயர்ச்சி நல்லா இருக்கிறதுனால, நோட் த பாயிண்ட், குரு பெயர்ச்சி நல்லா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டங்களோ இல்லை ரொம்ப நெகட்டிவாகவோ ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. சுய ஜாதகத்தில் கொஞ்சம் டைம் நல்லா இல்லைன்னா மேபி நடக்கலாம். மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி மட்டும் உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டுக்குரியவர் குரு, அவர் 11ஆம் வீட்டுக்கு வரும்போது நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் கட்டாயமாக நமக்கு நடக்க போகுது. குரு ஒரு முழு சுபர். அவர் 11ஆம் வீட்டுக்கு வரும்போது, லாபஸ்தானத்துக்கு வரும்போது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், இப்போது ஹையர் ஸ்டடீஸே வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நல்லா படிப்பு வரும், ஒரு ட்ராவல்ஸ் வரும், நமக்கு பிஸ்னஸ்ஸு, இன்ஃப்ளோ ஆஃப் மணி, இதெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். பட் அஷ்டமத்து சனி பேரலாம் நடக்கும்போது சம்டைம்ஸ் நமக்கு வர்றது நமக்கு கரெக்டாக அப்படியே எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியாமல் வேணால் இருக்கலாமே தவிர, மற்றபடி அஷ்டமத்து சனியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். குருவோட பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்ம சிம்ம ராசிக்கு இருக்குது. செகண்ட்லி, நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சுய முயற்சி ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சனி நம்மளை ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற கூலி நமக்கு கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணாதவங்க, கொஞ்சம் லேசியாக இருக்கேன், கொஞ்சம் நான் இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயத்த நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்றவங்க மட்டும் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணணும். ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் வச்சுக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா பண்ண உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக முடியும். மற்றபடி நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஞ்சம் யோசித்து பண்ணணும். இப்போது இந்த சனி பயிற்சினால் நமக்கு குரு நிறைய லாபங்கள் கொடுத்தாலும் அதை நெக்ஸ்ட் எடுத்துன்னு போய் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், இல்லை நான் ஒரு பேரல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் யோசித்து பண்ணணும் நண்பர்களே. மற்றபடி முழுமையான விவரமான பலன்களை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். பட் இந்த 2 மினிட்ஸ் தான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், 2 விஷயம். மேபி குரு பயிற்சி நல்லா இருக்குது, ஆனால் நம்மளோட முயற்சியும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக நல்லா கொடுத்தோன்னா, ஆர்டர் ஒர்க் பண்ணோன்னா நமக்கு வெற்றி தான். எப்போவுமே சூப்பராக இருக்கிற சிம்மராசி எப்போவுமே சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த குரு பயிற்சியும் பிரமாதமாக இருக்க போகிறீங்க. மீண்டும் சந்திப்போம்.